ஆன் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி லைட் எரியுதுங்கண்ணா. அவன் வந்து பெட்ரோல் தான் இப்போ ஓட போகுதுங்கண்ணா. இப்போ வந்து சிஎன்ஜி போட்டால் சிஎன்ஜி வந்து கேஸில் இப்போ இந்த லைட் எரியுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி இருந்ததுன்னு இந்த லைட் எரியுங்க. அங்கே சிஎன்ஜின்னு பச்சை கலரில் தெரியுங்கண்ணா. இப்போ வந்து பெட்ரோல் தான் இப்போ ஆன் ஆயிருக்குது. பெட்ரோல் இப்போ ஸ்டார்ட் ஆகும். பண்ணுங்க காலையில் வந்து பெட்ரோல்லையும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். சிஎன்ஜிலையும் ஸ்டார்டிங் வந்து பெட்ரோல் இல்லை ஸ்டார்டிங் மட்டும் இல்லைண்ணா. எப்போ வேணும் பெட்ரோலையும் ஆன் பண்ணிக்கலாம், சிஎன்ஜிலையும் ஆன் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் பெட்ரோல் ஆன் பண்ணிட்டு சேஞ்ச் எப்படி ஆன் பண்றது ஆட்டோமேட்டிக். அதாவது வந்து நீங்க வந்து இது போயிட்டு இருக்கீங்க, போயிட்டு இருக்கும்போது வந்து பெட்ரோல் போயிட்டு இருக்கு. சிஎன்ஜி தான் 90% சிஎன்ஜி தான் யூஸ் பண்ண போறீங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து சிஎன்ஜி தீர்ந்து போச்சுன்னா அதே ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கிங்க. ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கிங்க. இல்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் பவர் கூடுதலா வேணும், கொஞ்சம் லோடு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பெட்ரோல் பவர் கூடுதலா கொடுக்குங்க. அப்ப என்ன பண்ணுன்னா பாரு, இந்த சுவிட்ச் இருக்கு இல்லைங்களா, இதை நீங்க வந்து ஆஃப் பண்ணி எடுத்து விட்டு இப்ப ஆஃப் ஆயிருங்க. இந்த லைட் எரியல பாத்தீங்களா, இது ஆட்டோமேட்டிக்கா பெட்ரோலுக்கு போயிருங்க. வந்து காலையில நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, எப்ப ஸ்டார்ட் பண்ணாலும் வந்து பெட்ரோல் போட்டுதான் ஸ்டார்ட் பண்ணணும் அவசியம் இல்லைங்க. சிஎன்ஜி கேஸ் இருந்தாலும் சிஎன்ஜினே நீங்க வந்து இது பண்ணிக்கலாங்க. இப்ப சிஎன்ஜிங்க இப்ப வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எப்ப பாத்தீங்கன்னா நியூட்ரல் பண்ணி தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணுங்க. பெரும்பாலும் வந்து ஒரு இதுல கீர்ல ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம கிளட்ச் மிதிச்சு இப்ப கிளட்ச் மிதிச்சு நியூட்ரல் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும். எப்ப ஆமாங்க, கிளட்ச் ஆஃப் பண்ணி நியூட்ரல் ஆமாங்க ஆஃப் பண்ணுங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நியூட்ரல் தான்ண்ணா ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இல்ல நியூட்ரல் பண்ணுங்க. நியூட்ரல் இப்ப வந்து நியூட்ரல் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் போர்டு இப்ப பெட்ரோல் இப்ப வந்து பெட்ரோல்ல ரன் ஆகுங்க. இப்ப வந்து வண்டி பெட்ரோல்ல ரன் ஆகுது. என் வருது இல்லையா? என் வந்துச்சுன்னா நியூட்ரலுங்க. இப்ப கியர் ஃபர்ஸ்ட் போயாச்சுங்க. அதுல கியர் டிஸ்பிளே தெரியுங்க. என்ன நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்கண்ணா? சரி 10 வரைக்கும் மேடு வரும். சரிண்ணா. டாடா ஏசி 10ல இருந்து 20 வரைக்கும் டாடா ஏசி. 2010ல இருந்து 20 வரைக்கும் டாடா ஏசி வச்சிருந்தீங்க. இல்லைங்களா, இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் சிஎன்ஜி மைலேஜ் இருக்குன்னா, பெட்ரோல் 20 கிலோமீட்டர் மைலேஜ் இருக்குன்னா, நீங்க அதை ஓட்டி பாக்குறதுக்காக இந்த வண்டி கொண்டு வந்து நாங்க வந்து சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். போலாங்க. ஃப்ரண்ட் வந்து டிஸ்க் பிரேக்குங்கண்ணா, பேக் வந்து ட்ரம் பிரேக்குங்க. ஜீட்டோ விட அது வந்து ஸ்பேசிஸ் நல்லா இருக்குங்க, நல்ல கம்ஃபர்ட் நல்லா இருக்குங்க. அந்த வண்டி ஜீட்டோல பாத்தீங்கன்னா பள்ளத்துல உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்குங்க. இது நல்லா பாத்தீங்கன்னா ஹைட்டு, பாடியோட லென்த் ஹைட்டா இருக்குது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் எல்லாம் பார்த்தா ஹெவி டியூட்டி ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க. ஓட்டு அப்பதான் உங்களுக்கு ஸ்பீட் போனதான் தெரியுங்க. புதுசா எடுக்கிறீங்களா இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கிறீங்களா? புதுசாவே எடுத்துக்கிறீங்க இல்லைங்களா? போக மாட்டாங்க. சரிங்க. அவங்களோட பிரைஸ் வைஸ்க்காக கம்மியா தான் இருக்குங்கண்ணா. 636 தான் இருக்குங்கண்ணா. நம்ம இதுல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியா தான் இருக்குங்கண்ணா. ஒர்க் அவுட் பண்ணி சொல்றேன். ஓட்டி பாத்தீங்களா எப்படின்னா இருக்குது? நல்லா இருக்குங்க. சரிங்கண்ணா. பெட்ரோல் வந்து இதுல வந்து கேஸ் ஃபில் பண்றதுண்ணா. இது வந்துங்க எப்படி எடுக்கிறது? இதை வந்து இப்படி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து கேஸ் ஃபில் பண்ணி விட்டுருவாங்க. ஃபில் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உள்ள டேங்க் இருக்குங்கண்ணா. டேங்க்குங்கண்ணா. ஆமாண்ணா. முடிச்சோடனே இது வந்து நல்லா நீங்க ப்ரெஸ் பண்ணணுங்க. நல்லா உள்ள ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இன்ஜினியர் ஸ்டார்ட் ஆகுங்கண்ணா. ஆமாங்க. இது அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுங்கண்ணா வண்டி. இந்த வழியா போய் கேஸ் ஆமாங்க. இது ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நைட்டு வந்து நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆப் வந்து ஆன் ஆப் இருக்கு. ஆமாங்க. சேஞ்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆமாங்க. அதை வந்து மெக்கானிக்கா மெயினா தொடுவாங்க. ஏன்னா ஏதாவது வேலை செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அவங்க ஆஃப் பண்ணிட்டு அந்த இன்ஜின் மற்ற வேலை ஏதாவது லீக்கேஜோ ஏதாவது இன்ஜின் கிட்ட வேலை இதை ஆஃப் பண்ணிக்குவாங்க. ஏன்னா ஓபன் பண்ணி வச்சா வந்து கேஸ் தேவையான லீக் ஆகுது. ஆமாங்க. இது வந்து பின்னால இன்ஜின் வந்து ஓபன் பண்றாங்க. 3 வருஷத்துக்கு இருக்காங்க. சிஎன்ஜி அதாவது நான் எப்படி போக பண்ணிக்கலாமுங்க. ஓன் போர்டு கார் எடுத்தீங்க பெட்ரோல் டேங்க் உள்ள கீழே பாருங்கண்ணா. ஆமாங்க. 5 லிட்டர் அந்த டேங்க். ஆமாங்க. அந்தாண்ட இதுங்க பெட்ரோலுங்கண்ணா. அந்த ஆள இந்த ஆள வந்தீங்கன்னா கேஸுங்கண்ணா. பின்னால வந்து தொட்டிக்கு வந்து 6 அடி நீளங்கண்ணா, 4.5 ஆகலங்கண்ணா. இன்ஜின் பாத்தீங்கன்னா ரியர் இன்ஜின் தாங்கண்ணா. உங்களுக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அதிகமா இருக்குங்கண்ணா. உங்களுக்கு ஹைட்டா
வண்டி ஹைட்டா இருக்கு. ஹைட்டா இருக்குண்ணா, நல்ல ஹைட்டுங்கண்ணா வண்டி. ரயில்வே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா நல்ல லோடு பெரிய. இதை விட மீன ஒரு அரை அடி பாருங்க இது பாத்தீங்களா, ஹெவி டியூட்டி ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. எந்த பேடு பள்ளத்துல வேணாலும் போனாலும் வண்டி பாருங்க இந்த ஸ்ப்ரிங் வேர் கொடுத்துருக்காங்க, ஹெவி டியூட்டிங்கண்ணா. இங்க வந்து பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெவி டியூட்டி, அதை விட ஹெவி டியூட்டியா கொடுத்துருக்காங்க. பிளஸ் சேகப் சர்வீஸ் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க ஆமாங்க. இதுல வந்து பெட்ரோல் டேங்க்ண்ணா, அது வந்து பெட்ரோல் அடிச்சுக்கலாம். அது வந்து அதான் செப்பரேட்டா சிஎன்ஜி வேணா அந்த பக்கங்க, பெட்ரோல் வேணும் இந்த பக்கம் போய்க்கலாங்க. ஆமாங்க ஆமாங்க. டீட்டோ போனான்னு பார்த்தா, டீட்டோ போனா டீட்டோ சிஎன்ஜி பார்த்தா ஒன்லி பெட்ரோல் இல்லை. ஆமாங்க. பங்கு ஒரு நாள்